1730 வருஷம் ஜனவரி 3ஆம் தேதி ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் தம்பதியருக்கு பிறந்த வீரப்பெண்மணி தான் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு தலைவர்கள் மட்டும் காரணம் இல்லை, அதில் நிறைய வீரமங்கைகளும் இருக்காங்க. அதில் முக்கியமான வீரமங்கை தான் ராணி வேலுநாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி ஜான்சி ராணி தான் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே ராணி வேலுநாச்சியார் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினாங்க. வேலுநாச்சியார் ஒரே பெண் அவங்க வீட்டில், அதனாலேயே நிறைய வீரக்கலைகளை, சண்டை பயிற்சின்னு நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க. அதோட நிறைய மொழிகளையும் கற்றுக்கிட்டாங்க. வீட்டில் பெண் குழந்தையாக பிறந்திருந்தாலும் அவரோட அப்பா ஆண் குழந்தை போல வளர்த்தாங்க. வேலுநாச்சியாரோட 16 வயசில் அவரை சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாப் கிட்ட கப்பங்கட்ட மறுக்கிறாரு. அதனால் ஆங்கிலேயர்களோட சேர்ந்து முத்துவடுகநாதரை காளையர் கோயிலில் வச்சு கொள்கிறாங்க. அதில் நிறைய அப்பாவி பெண்களோ குழந்தைகளோ கொல்லப்படுறாங்க. அதை கேட்டு வேலுநாச்சியார் அதிர்ச்சி அடைகிறாங்க. காலங்கள் கடந்து பெண் படைகளை உருவாக்கி 8 வருஷத்துக்கு அப்புறம் 1780 சிவகங்கையை கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை சீமையோட முதல் ராணியாக வேலுநாச்சியார் முடிசூடுறாங்க. வீர பெருமைகளையும் போராட்டங்களையும் தாண்டி டிசம்பர் 25, 1796 அவரோட வாழ்வு காலம் முடியுது. நம் வீரப்பெண்மணி வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அவங்களோட பிறந்த தினம் இன்னைக்கு. அவர்களை வணங்குவோம். வேலுநாச்சியாரின் உடல் மண்ணில் புதைந்தாலும் அவரின் வீரமும் பெருமையும் பெண்களின் வீர எழுச்சியும் என்றும் மக்கள் மனதில் நிற்கும்.